2 கோயில்களை வரலாறு ஆரியர்களால் நீக்கவே முடியவில்லை. ஆரியர்களுக்கு பெண்களை வணங்குதல் கிடையாது. இங்கே பெண் தெய்வங்களை வழிபாடுகளை கும்பிடுற நமக்கு அதனை தங்களுடைய வழிநெறியில சிவன் பார்வதின்னு கொண்டு வந்தாங்க. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. கொற்றவைங்கிறது எல்லா இடங்களிலும் வழிபடப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம மாரியம்மன் பின்னால நமக்கு மாரியம்மன் தான் நமக்கு அப்படின்னு மாரியம்மன் வழிபாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி இன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய மாரியம்மன்பாங்க, சமயபுரம் மாரியம்மன்பாங்க, பெரியபாளையத்து மாரியம்மன், பண்ணாரி மாரியம்மன்மா, உங்களுக்கு எல்லா ஊர்களையும் மாரியம்மனுடைய வழிபாடு இன்னைக்கு உயர்ந்து நிற்கிது. கருப்புசாமி கருப்பாய் அதை காளின்னு ஒரு சமஸ்கிருதமயமாக்குறாங்க. காளியினுடைய இன்னொரு துர்கான்னு மாத்துறாங்க. இன்னொரு இடத்துல சக்தின்னு மாத்துறாங்க. சக்தி, துர்கா, காளி, பார்வதி, சமத்கினிங்கிற ஒரு பாத்திரத்தை கொண்டு மாரியம்மன் அது எடுபடலை. மாரியம்மன் பிறந்தது அவன் கந்தனுக்கு பிறந்த கருமாரி அம்மனே வாருமடின்னு உருக்கடிப்பான். கடலை பார்த்தா கங்கைன்னு கும்பிடுவாங்க. இன்னைக்கும் நீங்க வட சென்னையில போய் பார்த்தீங்கன்னா கங்கம்மாவை கும்பிட போறோன்னு கடல்ல போய் நின்று கடலுக்கு பூஜை பண்றாங்க. மீனவர் குலம் இன்னைக்கும் கடலை பூஜை பண்றாங்க. செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளில் இன்னமும் கடலுக்கு பூஜை பண்றாங்க சார். அங்க இருந்தா சுவாமி அழைச்சிட்டு வராங்க. காளி வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா ஊர் எல்லையில வழிபாடு, குற்றங்களையும் அநீதிகளையும் தடுக்கிறதுக்கு பாருங்க அவ காளி. திருசூலங்கிறத அகோரமா வச்சுக்கிட்டு திருசூலத்தோட எந்த நேரமும் ஊரை கண்காணிக்கிறாங்கிற அர்த்தத்துக்கு தான் அப்படி அகோரமா நிற்கும். முருகனையும் அம்மனையும் நம்மளை விட்டு எடுக்க முடியும். அந்த தெய்வங்கள் ஆரியர்களுடைய திணிப்புக்கு இன்னையவரும் தாக்கு பிடிச்சி ஓடுது. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் முதுமுனை முனைவர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார், பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம். ஆரியம் இங்கே எப்படி வந்தது, தமிழர்களுக்கும் ஆரியருக்குமான போராட்டம், இப்படி பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். குறிப்பாக பெருதெய்வ வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு இது தமிழ்நாட்டில் தமிழர்கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த பெண் தெய்வங்கள் அப்படிங்கிறது இந்த ஆரிய வழிபாட்டை முறியடித்து வந்தது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அது காளி, மாரி, இப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல. ஆரியம் பெண் தெய்வத்தை ஒழித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சில வரலாற்று ஆய்வாளர்கள் பார்ப்பனிய கடவுளை ஒழித்ததே ஒரு பெண் தெய்வங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மையானது சார்? ஆரியர்களுடைய அவங்கள தெரிஞ்சுக்குவோம். ஆரியர்களுக்கு பெண்களை பெருசாக தூக்கி வைக்க மாட்டாங்க. பெண் தெய்வங்களை அவங்க பெண்கள், நீங்கள் ஆரிய வம்சத்தில் பெண்கள் ஒரு இலிகுலம் தான் நினைப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே பெண் என்பவள் ஒன்லி சும்மா ஒரு பிறப்புக்காக வச்சிருக்கிற ஒரு மெஷின் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு எண்ணப்பாடு இருந்தது. ஆரியர்களுடைய எண்ணப்பாடு வரலாறை பார்த்தீங்கன்னா ஆரியர்களுக்கு பெண்களை வணங்குதல் கிடையாது. இங்கே வருகிறார்கள். வந்தவுடன் இங்கே கங்கை சமவெளிக்கு வந்தவுடன் இங்கே பெண் தெய்வங்களை வழிபாடுகளை கும்பிடுற நமக்கு அதனை தங்களுடைய வழிநெறியில சிவன் பார்வதின்னு கொண்டு வந்துடுறாங்க. நம்மளுடைய சிவனை சிவா பார்வதி அப்படின்னு அவங்க அந்த அம்மனுடைய வழிபாடை பார்வதின்னு மாத்துறாங்க. அதுக்கு முன்பு என்ன வழிபாடா? அம்மன் தான் அம்மா, அம்மன், மா அப்படி தான் இருந்தது. அதனால உங்களுக்கு இந்த ஆரியர்கள் பெண் தெய்வங்களை வணங்குவதில் அப்படியே கொஞ்சம் சிவ பார்வதின்னு கொண்டு வர்றாங்க. அப்புறம் நம்மளுடைய அடுத்தது உங்களுக்கு காளின்னு கொண்டு வராங்க. காளி, காளானா கால பைரவர், காளி அப்படின்னா கருப்பின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடியே நம்ம கருப்பாயின்னு கும்பிட்டுட்டு தான் இருந்தோம். அந்த கருப்பாயை தான் அந்த கருப்பாய் தெய்வம் கருப்பாயின்னு கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கெல்லாம் மாரியம்மன் அம்மன் நின்றுக்குச்சு ஒரே வழியில். கருப்பாய் கருப்புசாமி கருப்பாய் ஆதி காலத்தில் கும்பிட்ட கோயில். அதை காளின்னு ஒரு சமஸ்கிருதமயமாக்குறாங்க. அப்புறம் துர்கான்னு மாற்றுறாங்க. காளியினுடைய இன்னொரு துர்கான்னு மாற்றுறாங்க. இன்னொரு இடத்துல சக்தின்னு மாற்றுறாங்க. சக்தி, துர்கா, காளி, பார்வதி இந்த 4 அம்சங்களையும் ஒரே அம்மனுக்கு மேலே சாத்துறாங்க. இடத்துக்கு இடம். மலையாள நாட்டில் பகவதின்னு மாற்றுறாங்க. சமஸ்கிருதமயம் இருக்குது. திரௌபதியெல்லாம் உங்களுக்கு அம்மனை திரௌபதியை அப்கிரேட் பண்ணணுன்னு உங்களுக்கு மகாபாரதம் வந்த பிற்பாடு திரௌபதியினுடைய கதாபாரத்தை அப்கிரேட் பண்ணோம்னா நம்ம அம்மன் மேலே சேர்த்து திரௌபதி அம்மன் மாற்றுறாங்க. அவங்களுக்கு வரலாறு பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன்கிறது பின்னாளில் வழிபட்ட தெய்வம் தான். அதெல்லாம் ஆதியில் சார் ஏகத்துக்கும் நம்மளுடைய அடையாளங்களை இன்னமும் நீங்கள் எங்கே போய் பார்க்கலான்னா, நம்மளை வர்ணாசிரமம் வந்துருச்சு. தெருக்களாக எல்லாம் பிரித்து சாதிகளாக பிரிஞ்சிட்டோம். தெருக்களாக பிரிஞ்சோன்னா சாதி மூலமாகவே தெருக்கள் வந்துருச்சு. இந்த சாதி ஒரு தெருவு, அந்த சாதி ஒரு தெருவு, அந்த சாதி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு தெருவு அப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சாலும் 2 கோயில்களை வரலாறு ஆரியர்களால் நீக்கவே முடியவில்லை.
ஒன்று மாரியம்மன். ம். மாரியம்மனை தமிழர்களை விட்டு பிரிக்கவே முடியலை. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அவங்களும் மாரியம்மனுக்கு வெவ்வேறு கதையெல்லாம் கட்டினாங்க. அது வந்து மாரியம்மனுக்கு வந்து ஒரு பாத ப ப வந்து பரசுராமர் வந்து ஜமத்கினி முனிவர் வந்து ஜமத்குனி முனிவருடைய மனைவி வந்து பரசுராமரை பார்த்ததாகவும், அதனால் ஜமத்கினி முனிவர் வெட்டி விட்டதாகவும், அது தடுக்க வந்த ஒரு ஆயுதிராவிட பெண்மனுடைய உடம்பும் இதெல்லாம் 2 பேரையும் வெட்டி விட்டதாகவும், பின் மகன் கேட்டுக்கொண்டதுக்காக திருப்பி 2 பேரையும் மாற்றி வச்சு மாறு உடம்பு மாறு தலை வச்சுட்டு, அதனால் வந்து மாரியாத்தாவது 2 பார்ப்பன உடம்பும் பறச்சி முகமும் பார்ப்பன முகமும் பறச்சி உடம்புங்கிற மாதிரி மாற்றி சொல்லி சார் சின்ன அம்மை பெரிய அம்மையெல்லாம் வச்சு மாற்றி விட்டாங்க. இங்கே எந்த விதத்துலேயும் அந்த மாரியம்மன் வழிபாடும் போது பார்ப்பனர்களே இல்லையே. இங்கே அவர்கள் பார்ப்பன உள்ள நிலையணுங்கிறதுக்காக ஜமத்கினிங்கிற ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து இதையும் அப்கிரேட் பண்ண பார்த்தாங்க, மாரியம்மனையும். அது எடுபடலை. இன்றைக்கும் நம்ம கதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஜமத்கினி முனிவர் வந்தார், அவர் மனைவியை வெட்டிட்டார், பார்ப்பன பொண்ணை வெட்டிட்டார், அது தடுக்க போன அர்ஜுன பொண்ணையும் வெட்டிட்டார். அப்புறம் மகன் வந்து அழுத உடனே 2ஐயும் டக்குன்னு அவசரப்பட்டு மாறி வைக்கும்போது மாறு உடம்பு மாறு தலை வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை மாரியம்மன் மேலேயே சாத்தியிருக்காங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கூடாது. மாரியம்மன் பிறந்தது அவள் வந்து கந்தனுக்கு பிறந்த கருமாரி அம்மனே வாருமடின்னு உடுக்கடிப்பான். கந்தனுக்கு 10,000 வருஷம் ஆகுது. கந்தன் பிறந்து தமிழ் சங்கங்கள் பிறகும்போது 10,000 வருஷம். 10,000 வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் கந்தன் பிறந்துட்டான். கந்தன்னா முருகனுக்கு மூத்தவள்ங்கிறான். கந்தனுக்கு முன் பிறந்த கருமாரி வாருமடின்னு கூடுவான். உடுக்கடிக்கும் போது கும்பிட்றாங்க. இன்றைக்கும் உள்ள கீழே கிராமங்களில் கந்தனுக்கு முன் பிறந்த கருமாரி வாடி அப்படின்னு தான் உடுக்கடிக்கிறாங்க. அப்போ கந்தனே 10,000 வருஷம். அதுக்கு முன்னாடி பிறந்தவன் அம்மன் மாரியம்மனுங்கிறோம். மாரியம்மன் சில பேர் வச்சு சில இடத்துல கங்கை அம்மன்பாங்க. கங்கைனாலும் நீர்னு அர்த்தம். அதை வந்து கங்கான்னு வந்து ஒரு அவங்களுக்கு உள்ள நதிக்கு மட்டும் பேரை வச்சுக்கிட்டு நம்ம கங்கை இங்கே சார் தென்னிந்தியாவில் கங்கை அம்மன் இருக்குது. நாங்கள் அந்த காலத்தில் எந்த கங்கையை பார்த்தோம்? கங்கை கடலை பார்த்தா கங்கைன்னு கும்பிடுவாங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்து வட சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா கங்கம்மாவை கும்பிட போகிறோன்னு கடலில் போய் நின்று கடலுக்கு பூஜை பண்ணுறாங்க. மீனவர் குலம் வந்து இன்றைக்கும் கடலை பூஜை பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளில் இன்னமும் கடலுக்கு பூஜை பண்ணுறாங்க சார். அங்கேருந்து தான் சுவாமி அழைச்சிட்டு வராங்க. கங்கம்மான்னு அதை தான் கும்பிட்றாங்க. கங்கைங்கிறது நீர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதற்கு இடம் பேர் கங்கைன்னு பேர். அதனால் நீருக்கு அதிபதி, மலைக்கு அதிபதி, வளத்துக்கு அதிபதி. நல்ல வளம் கிடைக்கணும், எல்லாருக்குமே இப்போது நல்ல எனக்கு மகசூல் கிடைக்கணும், விவசாயம் வரணும், என் மக்கள் நல்லா இருக்கணும், வியாதி வரக்கூடாது, வியாதி இருந்து காப்பாற்றணும், இதெல்லாம் சமூக அன்போடு இருக்கணும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்த கலவை தான் சார் மாரியம்மன். இந்த மாரியம்மன் கங்கம்மா, பெத்தம்மா, அந்தம்மா, இந்தம்மா நிறைய அம்மன்னு கொஞ்சம் வடமொழிகள்லாம் உள்ளே வந்த உடனே நம்ம பெயர் மாற்றம் இருந்தாலும் அவன் நம்ம மாரியம்மன். தெருவுக்கு சில இடங்களில் காளி வழிபாடுகளை ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரி தண்டனை வழங்குற மாதிரி. அது வந்து என்ன கேட்டால் நம்ம ஊர்காளின்னு பேர். அது ஊர்காளிங்கிறதான் வந்து அதை படைத்தவனுக்கு பேர் தான் ஊர்காளி கவுண்டன்னு பேர். கவுண்டன்கிறவன் ஒரு விவசாயி. கவுண்டன்னா விவசாயி. ஊர்காளிக்கு அவன் தான் பூசாரி. ஊர்காளி கவுண்டன். அந்த ஊர்காளி கவுண்டன் தான் பின்னாளில் வந்து ஒக்காளிகா கவுண்டன்னு மாறுறான். ஒக்காளிகா கவுண்டனுங்கிறது அப்புறம் ஒக்காளியான்னு மாறுறான். ஆக நம்ம கன்னடத்தில் உள்ள ஒக்காளிகா இருக்கான்ல, அவனெல்லாம் நம்ம ஊர்காளி கவுண்டன். தமிழில் வந்து ஊர்காளி கவுண்டன். அப்போ காளி வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஊர் எல்லையில் வழிபாடு இருக்கும். ஊருக்குள்ளே வந்து மாரியம்மன் இருப்பாள். நடு தெருவில் மாரியம்மன் இருப்பாள். அவள் தப்பு தண்டெல்லாம் கொஞ்சம் மறந்து அன்றாடம் அவள்கிட்ட போய் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம், அவளுடைய வாழ்க்கையை நடத்தலாம். ஊருக்குள்ளேயே இருப்பாள். ஆனால் குற்றங்களையும் அநீதிகளும் தடுக்கிறதுக்கு பாருங்கள், அவள் காளி. ஆண் தெய்வங்களில் வந்து எல்லை சாமி வந்து கருப்பு சாமி. அதனால் எல்லையில் வந்து ஊருனுடைய எல்லைகளில் கருப்பு சாமி கோயில் இருக்கும், காளி கோயில் இருக்கும். இந்த காளி கோயிலுங்கிறது அந்த காலத்தில் வந்து தர்ம தேவதைன்னு பேர். அவளுக்கு பேர் தர்ம தேவதை. தர்மத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்காக அவள் வந்து திருசூலங்கிறத வந்து அகோரமாக வச்சுக்கிட்டு திருசூலத்தோட எந்த நேரமும் ஊரை கண்காணிக்கிறாங்கிற அர்த்தத்துக்கு தான் அப்படி அகோரமாக நிற்கிறது. எந்த நேரமும் ஊரை கண்காணிச்சிட்டு இருக்கேன், டேய் ஒழுங்கா இருங்க எல்லாரும் அப்படின்னு ஒரு பயத்தை கிளறணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் சிலை வழிபாட்டில் அப்படி கொண்டு வந்தாங்க. அதை கண்டு பயப்படுவாங்க. ஊர் மக்களும் பயந்து நீதி நெறியோடு வாழ்ந்தார்கள். ஏன்னா ஊரை கட்டுமானம் அன்னைக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் சார் இருந்தது, எந்த காவல் நிலையம் இருந்தது? ஊரை கட்டுமானப்படுத்தினா தெய்வம் ஆன்மீகமாக தான் வச்சுக்கிட்டோம். எங்களை ஆன்மீகம் கட்டுப்படுத்தி அன்னைக்கு அரசியல் வந்து ஆன்மீகத்துக்குள்ளேயே இருந்தப்ப நல்லா இருந்தது. இப்போ அரசியல் ஆன்மீகத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே எல்லாமே போச்சு. ஆக ஆன்மீகத்துக்குள்ளே எங்கள் ஊர் வந்து ஆன்மீகத்தில் தான் சார் இருந்தது.
எந்த இதுவுமே போலீஸ் ஸ்டேஷன் வந்து எங்களுக்கு காளியாத்தாட்ட போய் கும்பிடுவோம், இல்லைனா போய் கருப்புசாமிகிட்ட கும்பிடுவோம். அதனால் வந்து உங்களுக்கு திருடோ கொள்ளையோ குற்றமோ கொலையோ போய் அந்த தெய்வத்திட்ட வழிபட்டு வந்தோம்னா அதுவும் கேட்டுச்சு. நம்பிக்கை இருந்தது, இறை நம்பிக்கை. அதில் வந்து தெய்வங்கள் தான் எல்லாரும், துணை தெய்வங்கள் எல்லாம் துணை தெய்வம். இப்போ முதல்ல இந்த பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பெண் தெய்வம் வழிபாடு சார் தொல்காப்பியத்தில் இருக்கு. தொல்காப்பியம் தான் எனக்கு ஓல்டஸ்ட் டெக்ஸ்ட். எப்படி இந்த இது எப்படி உருவாக்கி இருக்கும்னு ஒன்று இருக்குல்ல இல்லைங்க, அதான் அதான் வழிபடணும் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் உருவாக்கி? புறநானூரில் திணைன்னு வருது. திணைனா நிலங்களின் வகைகளை சொல்கிறான். குறிஞ்சி, மலையும் சார்ந்த இடங்கள் குறிஞ்சி, அதுக்கு முருகனே அதிபதி. அடுத்து வந்து இடையில வந்து இடையர்கள்னா மாடு மேய்க்கும் தொழிலை கொண்ட அந்த இடைப்பகுதி முல்லைன்னு பேர். முல்லை நிலங்களுக்கு திருமால் தான் வழிபாடு. என் முல்லை நிலங்களுக்கு உள்ள திருமாலை பின்னாளில் பெருமாள்னு வர்றாரு. பெருமாள்ங்கிற மகாவிஷ்ணு வருது. மகாவிஷ்ணு வந்து விஷ்ணு அவதாரம்னு போகுது, அப்புறம் விஷ்ணு புராணம்னு போகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வைணவம்னு போயிடுது. ஆக என்ற திருமாலும் பின்னால் வைணவம்னு ஒதுக்கி அது ஒரு வேறு மதமாகவே ஓடி போயிடுச்சு. முருகன் வந்து முருக வழிபாடு, அது மலை எங்கெங்கே குன்று இருக்குதோ அங்கெல்லாம் முருக வழிபாடு. மருதம்ங்கிறது விவசாயம் பண்ணுற இடம். கீழே விவசாயம் பண்ணுற இடத்துலலாம் வேந்தன் தான் அதுக்கு வந்து வேந்தன்னா சிவன்னு பேர். வேந்தன் அப்படின்னா வேந்தனடி போற்றின்னு திருவாசகத்தில் பாடுறார் ஞானசம்பந்தர். வேந்தனடி போற்றினா வேந்தன்னா இறைவன் அர்த்தம். அப்புறம் பின்னால் அந்த இறைவன்கிறதுனா மன்னர்னு வந்துடுது. மருத நிலத்தின் மூத்தவன் வந்து முருகபெருமான் குறிஞ்சிக்கு, முல்லைக்கு வந்து மகாவிஷ்ணு அல்லது திருமால், மருதத்துக்கு வந்து சிவன், நெய்தல் கடலோர பகுதிகளுக்கு வந்து எல்லை பகுதிகளுக்கு வந்து நமக்கு வந்து அவளுக்கு பேர் தான் வந்து கொற்கைன்னு பேர். கொற்கை தான் பின்னாலே துர்கான்னு மாறுது. கொற்கை தான் பார்க்குறேன். கொற்கைங்கிறது பெண் தெய்வம். தொல்காப்பியம் புறநானூறு கொற்றவை அவள் பேர் கொற்றவை. கொற்றவைங்கிறது வந்து ஒரு பெண் தெய்வம். எல்லா ஊர்களையும் வழிபட்டிருக்கும். கொற்றவையின் மறு அம்சம் தான் கண்ணகிங்கன்னு சொல்கிறவங்களாம் உண்டு. ஆக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பத்தினி தெய்வங்கள் ரொம்ப ஒரு நேர்மையின் உச்சமானவங்களாம் தெய்வ வழிபாட்டுக்கு வந்துருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு ஆண் உறுப்பு பெண் உறுப்பை வழிபடுறதுன்னா இதை வந்து அதிசயமாக பார்த்தாங்க. இப்போ நெருப்பை வந்து அன்றைக்கி வந்து ஒரு வெளிச்சம் வந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்ற அடிப்படையில் நெருப்பு வணங்குதல் அப்படிங்கிற வழிபாடுகளுடைய தோற்றுவாய் குறித்து சொல்கிறாங்க. அதுபோல் இந்த பெண் தெய்வ வழிபாடுங்கிறது எந்த அடிப்படையில் வந்திருக்கும் சார்? நமக்கு வந்து இயற்கையை மட்டும்தான் வழிபட்டோம். முன்னாடி வந்து உங்களுக்கு நீர், நிலம், காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களை மட்டும்தான் நம்ம வழிபட்டு இருந்தோம் ஆரம்பத்தில். பின்னாலே நாகரிகம் குடிகள்னு வந்துச்சுல்ல. குடிகள்னு வந்தவுடனே சார் நாம் வந்து அதிகமாக மதித்தது பெண்களை. வடநாட்டிலேயோ ஆரியர்கள் பெண்களை மதிக்க மாட்டாங்க. பெண்கள் மதிப்பு தாய் மகத்துவத்தை தெரிஞ்சவன் தமிழன். தாய்வழி சமூகத்தினுடைய நீச்சியா புரிஞ்சுக்கலாம். தாய்வழி சமூகம் தான் எதுக்குமே. தாய் மாமன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதுக்கு உதாரணம், நீங்கள் தமிழ் பண்பாட்டில் வந்து தாய் மாமன் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்க முடியாது. இன்றைக்கி வேணால் மாறி இருக்கலாம் நாகரிகத்தில். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாய் மாமன் சொன்னாதான் எதுவுமே. ஆக தாய் மாமன் தாய்க்கு எப்பயும் வந்து ரொம்ப முகப்பு அதிகம். அப்படி கொடுத்ததில் தான் வந்து தெய்வ வழிபாடு வருது. அப்போ தான் வந்து கொற்றவை வருகிறா. அது நெய்தல் நிலத்துக்குன்னு புறநானூரில் எழுதியிருக்குது. பட் கொற்றவைங்கிறது வந்து எல்லா இடங்களிலும் வழிபடப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம வந்து மாரியம்மன்னு பின்னால் நமக்கு மாறி இருக்கு. மாறினா மலைக்கு அவள் நீருக்கு அதிபதி அவள் தான். அதுதான். அப்போ அந்த நீர் நல்லா கிடைத்தா தான் விவசாயம் நல்லா கூட தான் நல்ல உணவு கிடைத்தா நல்ல மக்கள் சந்தோஷம். நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இது அனைத்துக்கும் மாரியம்மன் தான் நமக்கு அப்படின்னு மாரியம்மன் வழிபாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி இன்றைக்கி நீங்கள் இருக்கங்குடி மாரியம்மன்மாங்க, சமயபுரம் மாரியம்மன்மாங்க, பெரிய பாலத்து மாரியம்மன், பண்ணாரி மாரியம்மன்மா, உங்களுக்கு எல்லா ஊர்கள்லேயும் மாரியம்மனுடைய வழிபாடு இன்னைக்கு உயர்ந்து நிற்கிது. இந்த தொன்மை வந்து புறநானூறு தொல்காப்பியிலிருந்து வருது. அம்மன் வழிபாடு பின்னாளில் வந்து ஆரியர்கள் வந்த பிற்பாடு தான் அதே அம்மனை பார்வதி, சக்தி, துர்கா, காளி இப்படி வந்து உங்களுக்கு சமஸ்கிருத வார்த்தை உள்ளே நுழைஞ்சு அந்த தெய்வங்களை வந்து பங்கு போடுறாங்க. நமக்கு ஏகத்துக்கும் கொற்றவை தான். தமிழில் ஏகத்துக்கும் கொற்றவை தான். இல்லது பெண் தெய்வம். அந்த பெண் தெய்வத்தில் வந்து 2 ஒன்று சாந்தமாக இருக்கிறது மாரி அம்மன்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம். ஊருக்குள்ளேயே நம்ம தெருவுன்னு ஒன்று இருந்தோன்னா அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும். நல்லவை கெட்டவையெல்லாம் அம்மன்கிட்ட போய் சொல்லிவிட்டு புறப்படுறதோ எதையும் செய்கிறதோ எல்லாமே நல்காரியங்கள் செய்யலாம் அம்மன்கிட்ட போடுவோம். குற்றங்கள் எது நடந்தாலும் போய் எல்லா தெய்வம் காளி வனத்தில் இருப்பா. வனக்காளின்னு தான் பேர் அவளுக்கு. வனத்துக்குள்ள இதில் வந்து ஆரிய வழிபாட்டுக்கு எதிரானது இந்த பெண் தெய்வ வழிபாடு அல்லது இந்த மாதிரியான வழிபாடுகளை சொல்கிறாங்கல்ல.
அது எந்த அடிப்படையில் சொல்ல வரேன் சார் பெண் தெய்வ வழிபாடு இதில் நாங்கள் வந்து சார் நாங்கள் பலியிடுதல் உண்டு. எனக்கு பிடித்தமான ஆடோ கோடோ மாடோ எது என்ன ஒரு சாமிக்குன்னு நினைக்கிறோம், ஆத்தா உனக்கு நான் ஒரு கோழியை வளர்த்து விட்றேன், ஒரு ஆட்டை வளர்த்து விட்றேன் அப்படின்னு பலியிட்டு அதை ஆட்டை பலியிட்டு அதில் வந்து சந்தோஷப்படுறது பலியிடுதல். வேண்டுதலுக்கு ஏதாவது ஒரு பொருளை தியாகம் செய்தல். அதனால் அந்த மாதிரி இருக்கிறது. சில பேர் தன்னையே வந்து இரும்பு ஈட்டிகளால் குத்தி அளவு குத்துதல் பேர், இரும்பு ஊசிகளால் குத்தி தன்னையே வருத்தி கொண்டு விழா காலங்களில் தெருவை சுற்றி வருவது, இதெல்லாம் வந்து ரத்த சம்பந்தமாக பலியிடுதல் இருக்கு பாருங்கள். அதெல்லாம் வந்து அம்பாள் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு. இந்த மாதிரி பலியிடுதல் வந்து ஆரியத்தில் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு உடுக்கு பம்பை என்று நாட்டு வாத்தியங்கள் எல்லாம் வந்து பிராமணர்கள் வந்து பயத்தால் இதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் நீங்கள் பறை உடுக்கு பம்பை இதெல்லாம் அடித்தா ஆரியர்கள் பயப்படுவார்கள். அதனால் அவர்கள் மிருதுவான மிருதங்கம், கோயில் மேளம் என்று ஒரு வடக்கே இருந்து வந்த கோயில் மேளம் என்ற தவிழுங்கிற பாருங்க, தவில் மிருதங்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆரியர்கள் அப்படியே ஒதுக்கிட்டாங்க. நம்மளுடைய தெய்வங்கள் நம்ம அம்பெல்லாம் பம்பை உடுக்கு மேளம் தாளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா உடம்பு தூக்கும், உங்களை தூக்கும் உடம்பு. அந்த அதிர்வு வாத்தியங்கள் அவங்களுக்கு பிடிக்காது. இதற்கு பேர் அதிர்வு வாத்தியங்கள், துடின்னு பேர். துடி அடிக்கிறாமா, துடிக்கும், ஹார்ட் துடிக்கும். ஆகவே துடி அடித்தல் உங்களுக்கு அதிர்வு வாத்தியங்கள்லாம் வந்து ஆரியர்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் அம்மனுக்கும் நம்ம வழிபடுற நம்ம முருகனுக்கும் அம்மனுக்கும் இவங்க நாகரிகத்தை வச்சுருக்காங்க உள்ள. ஆகவே ஆரியர்கள் வந்து உங்களுக்கு எப்பயும் வந்து நம்மளுடைய தெய்வங்களை நம்ம தொடர்ந்து அவங்க வந்து ஆக்குப்பை பண்ணலான்னு இப்போ சமயபுரம் மாரியம்மனை தொடர்ந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த 70 ஆண்டுகளில் பிராமணர் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இந்த கரெக்டாக இந்த 80 ஆண்டுகளில் வந்து பழனி முருகனையும் பிராமணர்கள் உள்ளே வச்சுட்டாங்க. வந்து நம்ம தெய்வங்களையும் எடுக்கலான்னு போட்டாலும் முருகனையும் அம்மனையும் நம்மளை விட்டு எடுக்க முடியல. அந்த தெய்வங்கள் வந்து ஆரியர்களுடைய திணிப்புக்கு இன்னையவரும் தாக்கு பிடிச்சி ஓடுது. இனிமேலுக்கு நிற்காது. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு பொது வழி தடங்கள்லாம் தெரிஞ்சிட்டோம், நம்ம மாதிரிலாம் பேசுகிறோம். இனிமேல் அந்த சமஸ்கிருதமும் உள்ளே நுழைக்கலாங்கிறதெல்லாம் தமிழ் தெய்வங்களுக்கு முடியாது. தமிழ் நிலைச்சி நிற்கும். தமிழும் இது கையளவு மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறான் கபிலர். அதாவது உங்களுக்கு கையகல மண் தோன்றா காலத்தே, மண் தோன்ற காலத்துக்கு பாறையிலேருந்து மண் தோன்றணும், அப்புறம் தான் விவசாயம். கையகல மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறான். ஆக நீங்கள் இதனுடைய தமிழ் தொன்மைக்கும் அந்த தெய்வங்கள் தொன்மைக்கெல்லாம் சமஸ்கிருதம்லாம் காலப்போக்கில் அழிஞ்சிடும் சார். இல்லை, உணர்வுபூர்வமாக இருக்கும். காலப்போக்கில் அழிஞ்சிடும். அது இளைய தலைமுறை தன்னை உணரணும். என் நாகரிகம் பெரிது, தமிழ் நாகரிகம் பெரிது, நான் பெரியவன், நானே இந்தியாவின் மூத்த குடி எந்திரிச்சு இளைய சமுதாயம் வரணும் சார். அதுக்கு பாடுபடுறோம். இளைய சமுதாயங்கள்லாம் வரலாறை படிக்காது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. எதிர்காலத்தில் இளைய சமுதாயத்தெல்லாம் வர பேசுவோம். பெண் தெய்வ வழிபாடுகள் எப்படி அந்த ஆரியத்துக்கு எதிராக நின்றுருக்குது, இன்றைய வரைக்கும் அது ஆரியத்தால் வெல்ல முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு பெண் தெய்வ வழிபாடுகள் இருக்கிறத விஷயங்களை பதிவு செஞ்சீங்க. கருத்துக்கு நேரத்தை மிக நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.